நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா மாப்பிள்ள கொஸ்டின் பயங்கர ஈஸியா இருக்கும் போலடா. ஆல்கேட்ஸ்லாம் அசால்ட்டா போய் சொல்லிட்டேன். டேய் கம்முன்னுடா. அவங்களுக்கு ஈஸியான கொஸ்டினை கேட்டு கடைசியில் வர போற நம்மளுக்கு அப்புறம் கஷ்டமான கொஸ்டினை கேட்ட போறீங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்பு தான்டா வாழ்க்கை. டேய் அப்பு கூப்பிடுறாங்கடா. யாருடா? டேய் கூப்பிடுறாங்கடா. ஐயோ கூப்பிட்டாங்களா? போ 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 போ. வாட் இஸ் ரேடியேஷன்? டேய் அப்பு எப்படியா சொல்லிடுறா. என்ன தெரியுமா தெரியாதா? சார் ஒரு நிமிஷம் சார், படிச்சேன் சார். ஸ்டார்டிங் ட்ரபிள் சார். ரேடியேஷன் ரேடியேஷன் ரேடியேஷன். படிச்சனே. Radiation is heat transfer which take place due to டேய் கமாண்டா அப்பு கரெக்ட்ரா சொல்லு. electromagnetic waves. Define velocity and acceleration. மாப்ள இன்னைக்கு காலைல கூட படிச்சான்டா அவன். ஏய் யார் அது? அமைதியா இருக்க மாட்டீங்க? மேம் velocity மட்டும் தெரியும் மேம். சொல்லு. The rate of change of displacement. அதுக்கு மேல தெரியல மேடம். ஓகே நீ போலாம். அப்பாடா பொழச்சோண்டா. அப்போ ஒரு நிமிஷம் உட்கார். மேடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம். கேளுங்க. ஐயோ கூப்பிட்டானே. வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 4 ஸ்ட்ரோக் அண்ட் 2 ஸ்ட்ரோக்? இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? சொல்லு, ஆன்சர் சொல்லு. சார் 4 ஸ்ட்ரோக்னா 4 டைம் ஸ்ட்ரோக் பண்ணும் சார். 2 ஸ்ட்ரோக்னா 2 டைம் ஸ்ட்ரோக் பண்ணுமா சார்? என்ன கேட்காத, என் கேள்விக்கு பதில் சொல்லு. சாரி சார், சரியா தெரியல சார். நீ போலாம். என்னடா அப்பு கொஸ்டின் ரொம்ப டஃப்பா இருக்கும் போலடா. இந்த பஞ்சாமிர்த தலைவன் வேற நம்மளை விடவே மாட்டேங்கிறானடா. நோண்டி நோண்டி கேள்வி கேட்குறான் மாப்ள. நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாலா. ஐயப்பா மச்சான் ஆல் தி பெஸ்ட்ரா. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணு. நான் ஸ்டேஜ் அலறமே கை தட்டி காலி பண்ணிடுறேன். ஏன்டா பேசாம உட்கார்றா. ஆல் தி பெஸ்ட்ரா. எனக்கு தேவை மச்சான். பாலா சார் எல்லாரும் இங்க உட்கார்ந்து தான் ஆன்சர் பண்ணணும். இல்ல சார் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். கேரி ஆன். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையிலே நம் முன்னால் அமர்ந்திருக்கும் நமது கல்லூரியின் ஆலமரமான கரஸ்பாண்டன் அவர்களுக்கும், அந்த ஆலமரத்தின் ஆணிவேரான நமது தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், நமக்குள்ளே புரட்சி கருத்துக்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் புரட்சி ஆசிரியர் திரு அவர்களுக்கும், நம்மை என்றும் பக்தியால் பரவசப்படுத்தி வரும் நமது பக்தி திருமகன் திரு சங்கரன் சார் அவர்களுக்கும், நமது மேடம் செல்வி அவர்களுக்கும், மற்றும் எனது நெஞ்சில் குடியிருக்கும் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலா, உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுதணுமா வேண்டாமா? இல்ல மேடம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். முதல்ல அங்க போய் உட்காரு. ஓகே அப்படிதான். ரசிகர்களே வெற்றி நமக்கே. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ்? சார் நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல வீக் சார். தமிழ்ல கேளுங்க சார். கியரின் வகைகள் யாவை? கியரின் வகைகள் சார் பார்த்தீங்கன்னா கியர்கள் பல வகைப்படும் சார். இப்போ யமகா பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் நீங்கள் முன்னாடி போட்டு அப்படியே காலை விட்டு தூக்கி மற்ற 3 கியர் நீங்கள் பின்னாடி போடணும் சார். ஹீரோ ஹோண்டா பைக் பார்த்தீங்கன்னா 4 கியருமே பின்னாடி தான் சார் வரும். இந்த மாதிரி கியர்கள் வண்டிக்கு வண்டி வித்தியாசப்படும் சார். அவ்வளவுதானா இல்ல கார் கியர் பஸ் கியர்னு மாறுமா? கண்டிப்பா சார் மாறத்தானே செய்யும். காரு பஸ் கியர்லாம் கையில போடணும். பாத்தீங்களா மேடம்? சொதப்புறான்டா.
அடுத்த கொஸ்டின் போலாமா? போலாம் சார். சே த டைப்ஸ் ஆஃப் பெல்ட்ஸ். பெல்ட்டா? எந்த பெல்ட்டை சொல்றான் அவன்? நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே பெல்ட், அதுவும் என்ன பெல்ட்னு தெரியல. ஏய் பாலா, வி பெல்ட்ரா. வி என்ன? பெல்ட்ரா. கேட்கலடா. வி பெல்ட். ஏய் டோன்ட் ஷவுட். அமைதியா இருக்கணும். இந்த ஆளை வச்சுக்கிட்டுச்சு. சொல்லுப்பா பெல்ட்டோட வகைகள். சார், பெல்ட்டுகள் பல வகைப்படும் சார். ரப்பர் பெல்ட், லெதர் பெல்ட், பாம்பு தோல் பெல்ட், எருமாட்டு தோல் பெல்ட், அப்புறம் கராத்தே பெல்ட் சார். அதுவும் கராத்தே பெல்ட்டே கலர் கலராக இருக்கும் சார். ஒயிட் பெல்ட், ப்ரௌன் பெல்ட், பிளாக் பெல்ட் சார். போதும் போதும். ரொம்ப நன்றி சார். எதுக்கு? இல்லை சார், நான் கூட ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன் என்ன கஷ்டமாக கேள்வி கேட்பீங்கன்னு. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக கேட்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். டேய் சரியான லூசுடா அவன். வெளில வரட்டும். எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் கப்ளிங்ஸ். கப்ளிங்கா? இந்த மாதிரி ஜென்டில்மேன் படத்தில் ஒரு கப்ளிங் காமெடிலாம் கேட்குது. மேடம், ஃப்ளெக்சிபிள் கப்ளிங், பெர்மனன்ட் கப்ளிங், கப்ளிங். ஓகே, நீ போய் உட்கார். ரொம்ப நன்றிங்க. தப்புஸ்டண்டா சாமி. மாப்பிள்ள எப்படி? டேய், எதுக்குடா இப்படி முறைக்கிறீங்க? அதான் எல்லா கேள்வியும் கரெக்டா பதில் சொல்லிட்டேன்டா. லூசு கும்முட்டா. மாப்பிள்ள என்ன யார் எக்ஸாம் ஆடுறது? நம்ம சொல்லி கொடுத்தா வேணாங்கிறாளுங்க. ஓ, கேம் யாரு அப்படியா? மச்சான், இந்த காலேஜ்ல இருக்கிற ஒருத்தன் கூட பொறுப்பே இல்லடா. ஏன்டா? இல்லடா, இது நம்ம டெஸ்ட்டுக்கு லேட்டா வந்தா மட்டும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி ஏன் லேட்டா வந்தான்னு கேக்குறாங்கல்ல. டெஸ்ட் முடிஞ்சு 1 மணி நேரம் ஆகுது. சட்டு புட்டுன்னு வந்து பாஸா ஃபெயிலான்னு சொன்னா தானே நம்மளும் சட்டு புட்டுன்னு கிளம்பி வீட்டுக்கு போக முடியும். பாயிண்ட் மாமா. டேய் இங்க பாடுறா, வேடிக்கை பார்க்க வந்தவங்கள எவ்வளவு பெரிய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீ இனிமே வீட்டுக்கு போனோம் ஆத்தா வயன் 16 வயதுன்னு இல்ல டைலாக்லாம் பேசிட்டு இருக்க. டேய் இவனு உன்ன மாதிரி தான்டா. இங்க பாரு, டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், டெஸ்ட் சரியா பண்ணாதான்டா ஃபீல் பண்ணோம். நான் நல்லா பண்ணிருக்கேன், சந்தோஷமா இருக்கா? அதான் உன் லட்சம் அங்கேயே பார்த்தனே. நல்லா 1ஆம் கிளாஸ் பசங்க வாய்ப்பாடு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்கிற. டேய் போதும்டா உன் அட்வைஸ். இந்தா இவனுக்கு பண்ணு. டேய் என்னடா கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்க? ரிசல்ட் வரட்டும்டி, உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடும் பாத்துக்க. மாமா டேல கரெக்டாடா? இன்னும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. டேய் டேய், இன்னும் நீங்க 2 பேரும் என்னடா பண்றீங்க? டேய், ஃபெயில் ஆக போற நீங்களே இங்க இருக்கும்போது நாங்க இருக்க கூடாதா? வேலையை பாருடா. ஏய், வாயை மூடிருக்கோன்னா சும்மா இருங்களேன்டா. ஏண்டா அவங்க இப்படி நம்மள கலாய்க்கிறாங்க, நீ எதையோ நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. என்னடா ஆச்சு? டேய், உங்களை நினைச்சு தான்டா ஃபீல் பண்றேன். நீங்க என்னடானா எந்த பயமும் இல்லாம ஜாலியா உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்களை மன்னிச்சிடறா மாப்ள, ஆனா நாங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருவோம்டா. இரு, கடைசி ரவுண்டு விளையாடி தரேன். எல்லாரும் எக்ஸாம்ல பாஸ் ஆகவங்களா ஃபெயில் ஆகவங்களா உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் என்னடானா உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். சொல்லு. பாஸ் ஆயிடுவேல? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே சொல்லுவாங்க, கேளு. ஸ்டூடண்ட்ஸ், அப்பா முருகா நல்லபடியா ரிசல்ட் சொல்லுடா. சிட் டவுன். அப்பனே பழனி முருகா நல்லபடியா ரிசல்ட் வரணும்டா. இப்ப நடந்த கொஸ்டின் செக்ஷன்ல பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் செமஸ்டர் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆக முடியும். ஸோ இதில் யார் யார் பாஸ் பண்ணியிருக்கேங்கிறத இப்போ பார்ப்போம். அந்த லிஸ்ட்டை மிஸ்டர் திரு அனௌன்ஸ் பண்ணுவார். இந்தாங்க திரு. ஃபர்ஸ்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட் ரமேஷ், ராகவி, மணிகண்டன், பிரபா, இளங்கோவன்,
செந்தில், இளவரசன், அப்புறம் ஆல்கேட்ஸ். அடுத்ததா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மோகன், ஸ்ரீதர், கிருஷ்ணன், பாண்டி. ஏய் நான் பாஸ் ஆயிட்டேன். ஏய் சைலண்ட். பாண்டிக்கு அப்புறம் தயாளன், வினோத், யுவராஜ், மாலா. சூப்பர் மாப்ள. சார் ரொம்ப நன்றிங்க சார், என்னைய பாஸ் பண்ணிட்டீங்க. டேய் இடியட், பாலா இல்லடா மாலா. மாலான்றது ஒரு பொண்ணு. உட்கார். சார் சார் தயவு செய்து பாருங்க சார், பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாவது இருக்க போகுது. டேய் ரோல் நம்பர் 65 மாலா தான்டா. காலேஜோட பிரிண்டிங்ல சரியா ஒர்க் ஆகுது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. டே பாலா, உன் பேர் சொல்லுவாங்கடா, உட்கார்றா. மாலாக்கு அப்புறம் ராஜா, வேல்முருகன், அருண், அப்பு. சார் அப்போது வந்தானே வேற யாரோ சார். அப்புதான்டா. டேய் எப்படிரா? தெரியல மாமா. டேய் சூப்பர். டேய் Thanks, மாப்ள மச்சான். சூப்பர்ரா. தேங்க்ஸ்டா. அடுத்தது சுப்ரத்தனம். சார் என் பேர் படிக்கவே இல்லை சார். டேய் டேய் அவர் வேற ஏதாச்சும் பேப்பர்ல எழுதி வச்சிருப்பாரா? உட்கார்றா. வேற எந்த பேப்பர்லயும் எழுதல. இவ்வளவு பேர் தான் பாஸ் ஆயிருக்கீங்க. சார் அப்ப நானு உனக்கு ஒரு வெத்தலை பாக்க வச்சு சொல்லணுமா? நீ இந்த செமஸ்டர் எழுத முடியாது. உட்கார். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் செமஸ்டருக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க் யூ. டேய் நீ எல்லாம் தின்னதானே லாக்கி, வேற ஒண்ணுமே லாக்கிடா. டேய் நானே சொல்லிட்டேன்டா, உனக்கு என்னடா கேடு? உன்ன விடுற மாப்ள, படிப்பு கிடையாது அறிவு கிடையாது, இந்த பாண்டி சொல்றான். உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் நான் என்னடா பண்ணுவேன், எனக்கு தெரியலடா உண்மையிலே. தெரியாதுடா, உனக்கு தெரியாது. தின்ன தெரியுமா? உன்னால எங்களுக்கு தானே அசிங்கம். டேய் விடுங்கடா, அப்புறமா பேசிக்கலாம். கார்த்தி நீ தேவையில்ல மென்ட்ரி ஆகாத. இது அவனுக்கு எங்களுக்கு நடக்கிற தர்ம யுத்தம். டேய் உன்னதான் அந்த ப்ரொஃபசர் கேட்க வராருல, மூடிட்டு அமைதியா பதில் சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏன்டா கரஸ்பாண்டன்ட் கேட்கணும்னு சொல்ற? டேய் பாண்டி ரொம்ப ஈஸியா கேட்டாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு ஈஸியா கேட்பாங்கன்னு நினைச்சேன்டா. டேய் நான் தான் பிறகு சொல்லிட்டே இருக்கேன்ல, அதை கிட்ட சொல்ல வேண்டியதானடா. டேய் மாப்ள நீ சொன்ன சுத்தமா எனக்கு கேட்கல. கத்தியா சொல்ல முடியும்? டேய் இதுக்கேண்டா என்ன இப்படி குத்தவாளிக்குள்ள நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேக்குறீங்க? அப்ப நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்க மாட்டியா? டேய் அவன் தான் சொல்றான்ல, விடுங்களேன்டா. டேய் எப்படிடா விடுறது? அசிங்கமா இருக்குடா. டேய் இதுல அசிங்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நான் மட்டும் தான்டா எக்ஸாம் எழுத முடியாது. என்னது எங்களுக்கு என்ன அசிங்கமா? நாளைக்கு எங்களால வெளியே தலை காட்ட முடியுமாடா? நாளைக்கு யாராவது வந்து உன் ஃப்ரெண்டு தானே அந்த கேள்விக்கு பதில் சொல்ல, அவனால செமஸ்டர் எழுத முடியுமான்னு கேட்டா நாங்க என்னடா பதில் சொல்லுவோம்? அது எங்களுக்கு அசிங்கம் இல்லையா? டேய் எங்களுக்கு தானே அசிங்கம். டேய் மாப்ள ப்ளீஸ்டா, ஏற்கனவே நான் ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன்டா. மேற்கொண்டு பேசி நீ ரொம்ப கஷ்டப்படுத்தினாடா, தயவு செஞ்சுடா. இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. கேள்வி கேட்டா மட்டும் வாயை மூடிட்டு. டேய் நான் அசிங்கம் தான்டா, என் கூட நீ பேசாயடா. என் கூட பேசினா உங்களுக்கு தான்டா அசிங்கம், விட்டுருங்கடா. எதுக்குடா அழுகுற? ஏண்டா மாப்ள நான் என்ன வேணும்னாடா பண்ணேன்? எனக்கு உண்மையிலே தெரியலடா. மச்சான் எங்களை மன்னிச்சிடுறா. நீ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலங்கிற ஆதங்கத்துல தாண்டா அப்படி பேசிட்டோம். சாரிடா. இல்ல என்னால மாப்ள சாரி ரெடி. டேய் மாப்ள விரா, இந்த செமஸ்டர் என்னடா? அடுத்த செமஸ்டர் எழுதுடா. அடுத்துல அரியர் வச்சு கடைசி எழுதுடா போடா. டேய் இதெல்லாம் உங்க 2 பேர்னால வருது. நான் அப்பவே சொன்னேன், அவன் ஃபீல் பண்றான் விடுங்கடான்னு. பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்களா? டே பாலா, இதுக்கு போய் ஏன்டா எழுதிட்டு இருக்க? அவனுங்க சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இருக்க. மாப்ள என்ன கொஞ்சம் தனியா விடுங்கடா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா மாப்ள. அப்படிலாம் விட முடியாது, எங்க கூட வா போலாம். சரி அதான் சொல்றான்ல, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுங்க, வா போலாம். ஓகேடா. சாரிடா பாலா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் இப்போ என்னடா பண்றது? நம்மளாம் எக்ஸாம் எழுதுவோம், நீ எழுத மாட்டான்னு நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மச்சான் பேசாம நம்ம எல்லாரும் இந்த செமஸ்டர் அட்டன் பண்ணாம விட்டுலாமா? என்னது? அது இல்லடா, நட்புக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல, அதான் சொன்னேன். டேய், நான் அசிங்கமா எதுவும் பேச வேணான்னு பாக்குறேன், என்ன பேச வச்சிடாத. டேய் மாப்பிள, எங்கடா அவன்? ஏன் கேக்குற? டேய், அவன் பண்ண காரியத்துல வெளியே தலை காட்ட முடியலடா. பசங்க பூரா பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. இன்னைக்கு அவனை அடிக்கிற அடியில என்ன ஆவரணம் மட்டும் பாடுறா. டேய், ஏற்கனவே பசங்க அவனை திட்டிட்டு இருக்கானுங்கடா, நீ வேற தனியா போய் எதுவும் திட்டாத. ஆமாண்டா, அவனே ரொம்ப ஃபீல் பண்றான்டா. யாரு அவன்? நான் அடிக்கிறேன் மாப்பிள, ஊரை ஏமாத்திட்டு இருக்கா, நீ நம்புறியா? டேய் இங்க பாருடா, ஏற்கனவே நம்ம கலாச்ச கலையில அவன் சூசைட் பண்ணிப்பானே இல்லையான்னு தெரியல. நீ வேற போய் பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணி தொலையாத. மூடிட்டு இருந்தாலே போதும். ஆனா அதையும் மீறி நீ திட்டணும் ஆசைப்பட்டினா போய் திட்டு. அதுக்கப்புறம் அவன் சாவுக்கு நம்ம தான் காரணம், நம்ம பேர்ல எழுதி வச்சு செத்துருவான், பாத்துக்கோ. டேய் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவன் தமிழை பத்தி எனக்கு தெரியாத மாப்பிள. காத்தாடி எழுதுனா காட்பாடி எழுதி வைப்பான். அவனுக்கு போய் பயந்துட்டு இருக்க. ஏய், சொன்னா கேட்க மாட்டியா? போடா போய் எதனா சமாதானப்படுத்து. டேய் நான் லூஸ் மாதிரி பேசுறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இப்ப என்ன செத்தா போயிட்டாங்க, அப்ப யாருக்கு சொல்றதுக்கு? அவனோ முறைச்சுங்கடா மூதேவி மாதிரி. போய் தொலைங்க போங்க. இவெல்லாம் நம்ம டீமுக்கு தேவையாடா? டேய் வாடா போலாம். எங்கடா? கரஸ் ரூம்குடா. டேய் அங்க எதுக்குடா? பாலா விஷயத்தை பத்தி போய் பேசி பாப்போம்டா. பேசினா ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? இங்க பார், குடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம பேசுறத போய் பேசி பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். மச்சான் அவங்க கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கடா. நம்ம பேசுறது டோட்டல் வேஸ்ட். அவங்க திட்டி தான் அனுப்புவாங்க. இங்க பார், உன்னால முடிஞ்சா கூட வா, இல்லைன்னா இப்படியே கிளம்பி போ. என்ன எதுக்கு தடுக்கிற? நான் போய் பேச போறேன். டேய் என்னடா இப்படி பேசுற? அவன் நம்ம ஃப்ரெண்ட்ரா, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லு சக்தி, என்ன ஹெல்ப் பண்ணணும்? மேடம் இது எனக்கு இல்லை மேடம், என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக. இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, இருந்தாலும் கேட்டு பார்க்கலான்னு கேட்குறேன். என்ன இவ்வளவு சுத்தி வளைக்கிற? ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு. இல்லை மேடம், கொஸ்டின் செஷன்ல சிவாஜி எதுக்குமே ஆன்சர் பண்ணல. பாலா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொன்னா மேடம். அதனால அவனை செமஸ்டர் எழுத அலோ பண்ணணும்னு சொல்றியா? இது விளையாட்டு விஷயம் இல்ல. அவனை செமஸ்டர் எழுத அலோ பண்ணா கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபெயில் ஆவான். நமக்கு ரிசல்ட் அடி வாங்கும். இல்லைங்க மேடம், அவன் ஏதோ படிச்சதால தான் இவ்வளோ தூரம் ஆன்சர் பண்ணான். அவன் படிக்கலன்னா இவ்வளோ தூரம் கூட சொல்லியிருக்க மாட்டான் மேடம். அவன் படிச்சதை எப்படி சொல்லணும்னு தெரியல. அவனுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் மேடம். புரியுது, ஆனா எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல தானே எழுதணும். மேடம் நீங்க அவனை செமஸ்டர் மட்டும் எழுத அலோ பண்ணுங்க. அவனை நான் படிக்க வச்சு எப்படியாவது பாஸ் பண்ணி காட்டுறேன். நீ சொல்ற மாதிரி அவனை பாஸ் ஆக்கி காட்டலாம். ஆனா now it's too late. கொஸ்டின் செஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இவன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணிருக்கோம். இப்ப இவனை மட்டும் எழுத அலோ பண்ணா மத்தவங்க எல்லாம் எங்களையும் எழுத விடுங்கன்னு வந்து நிப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லணும்ல. சாரி மேடம், நான் கேட்டது தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க மேடம். நானும் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஓகே மேடம், தேங்க்ஸ். அவன் பெரிய மனுஷன் காட்டிட்டான்டா.